உதவிகளை செய்யலாம். உங்களுக்கு இந்த காணொளி பயன் தரும் தகவலை தந்திருந்தால் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த தகவல் பலருக்கு சென்றடைய மறக்காமல் ஷேர் செய்யவும். உங்களின் தொடர் ஊக்கத்திற்கு நன்றிகள் பல. இப்போ நீங்க யூடியூப்ல சாதாரணமா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு பொழுதுபோக்கு வீடியோவோ இல்ல செய்தியோ தேடிட்டு இருக்கீங்க. வழக்கமா எல்லாரும் பண்றதுதான். ஆமா, கரெக்ட். அப்போ திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஆடியோ புக் உங்க கண்ணுல படுது. இஃப் திஸ் புக் ஃபவுண்ட் யூ, இட்ஸ் ஃபார் அ ரீசன் அப்படின்ற தலைப்பு உங்களை ரொம்ப ஈர்க்குது. அதாவது இந்த புத்தகம் உங்களை தேடி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம். உடனே நீங்க இதை கிளிக் பண்றீங்க. இப்போ நிறைய பேர் இதை ஒரு சாதாரண நிகழ்வு இல்லனா யூடியூப் அல்காரிதமோட துல்லியமான வேலைன்னு கடந்து போயிடுவாங்க இல்லையா? கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு நம்ம ஆழமா அலச போற அந்த மூலக்கதை என்ன சொல்லுது தெரியுமா? இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த குறிப்பிட்ட ஆடியோ புக்கை இப்போ கேட்பது ஒரு கணித சாத்தியமற்ற நிகழ்வு என்கிறது. அட, அப்போ இது யூடியூப் அல்காரிதம் இல்லையா? இல்லவே இல்ல. இது பிரபஞ்சத்தின் அல்காரிதம்னு சொல்றாங்க. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற ஆதாரங்கள் எல்லாமே மெட்டாபிசிக்ஸ், குவாண்டம் இயற்பியல், அப்புறம் மனித மனதோட ஆழமான ரகசியங்களை அடிப்படையாக கொண்டவை. அதாவது நம்ம எண்ணங்களும் அதிர்வுகளும் எப்படி நம்ம நிஜ வாழ்க்கையை உருவாக்குது, நாம வெறும் பார்வையாளர்களா இல்லாம நம்ம வாழ்க்கைய நாமே செதுக்கிற சிற்பிகளா மாறுறதும் பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. நீங்க சொன்ன அந்த ஆரம்ப புள்ளி மிக முக்கியமானது. பிரபஞ்சத்தோட அல்காரிதம்னு சொன்னேன் இல்லையா? ஆமா, கார்ல் ஜங் மாதிரி தலை சிறந்த உளவியலாளர்கள் இதத்தான் ஒத்திசைவுகள், அதாவது சிங்க்ரோனிசிட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. சிங்க்ரோனிசிட்டிஸ். அப்போ தற்செயல் நிகழ்வுகள், அதாவது கோயின்சிடென்ஸ்னு இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே கிடையாதா? கிடையவே கிடையாது. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இணையுது. நீங்க எந்த அதிர்வெண்ல, அதாவது எந்த ஃப்ரீக்வன்சில இருக்கீங்களோ அதையே பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு கண்ணாடிய போல திருப்பி தருது. வாவ்! அப்போ இத கேட்டுட்டு இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பதில, ஒரு வழிகாட்டுதல தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாமா? நிச்சயமா. அந்த ஆழமான தேடலோட அதிர்வெண் தான் மற்ற எல்லா வீடியோக்களையும் தாண்டி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இத கேட்கும்போது கொஞ்சம் வியப்பாவும் இருக்கு, அதே சமயம் நம்ம மேல ஒரு பெரிய பொறுப்பு வந்த மாதிரியும் இருக்கு. அப்போ நாம வெறும் சத, இரத்தம், எலும்புகளாலான ஒரு சாதாரண மனித உடல் மட்டும் இல்ல. கண்டிப்பா இல்ல. மூலக்கதையில சொல்லியிருக்கிற குவாண்டம் இயற்பியல் தத்துவத்தின்படி பாத்தீங்கன்னா நாம 99.999% வெற்றிடத்தாலான தொடர்ந்து அதிரும் ஆற்றல் தொகுப்புகள், எனர்ஜி பாக்கெட்ஸ். இது எப்படி எளிமையா புரிஞ்சுக்கிறது? இது மிக எளிதா ஒரு எஃப்எம் ரேடியோவோட ஒப்பிடலாம். இப்போ உங்களை சுத்தி எப்போதும் நூற்றுக்கணக்கான வானொலி அலைகள் காற்றுல மிதந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா. ஆனா நீங்க 98.5 எஃப்எம்ல டியூன் பண்ணா உங்களுக்கு கிளாசிக் ராக் இசை கேட்கும். 104.1 எஃப்எம்ல டியூன் பண்ணா மெல்லிசை கேட்கும். கரெக்ட். நான் 98.5ல டியூன் பண்ணிட்டு ஏன் எனக்கு மெல்லிசை வரலன்னு ரேடியோவா குறை சொல்ல முடியாது இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். உங்களுக்கு நடக்கிற நிகழ்வுகள், உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் எல்லாமே நீங்க எந்த அதிர்வெண்ல டியூன் பண்ணி இருக்கீங்க என்பதற்கான முடிவுகள் தான். அதாவது வாழ்க்கையில வறுமை, கவலை, இல்லனா எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்கன்ற ஒரு விக்டிம் எஃப்எம்ல டியூன் பண்ணிட்டு, ஆமா, விக்டிம் எஃப்எம்ல டியூன் பண்ணிட்டு ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் வருதுன்னு கேக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த ரேடியோ உதாரணம் ரொம்ப தெளிவா இருக்கு. இது எனக்கு மூளையோட ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது RAS அப்படின்ற ஒரு கான்செப்ட ஞாபகப்படுத்துது. ஓ, அந்த சிவப்பு கார் உதாரணம் தானே? ஆமா. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இது நடந்திருக்கலாம். நீங்க ஒரு குறிப்பிட்ட மாடல் கார, உதாரணமா ஒரு சிவப்பு நிற கார வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அத பற்றி அதிகம் யோசிக்கிறீங்க. அப்புறம் அடுத்த நாளே வெளியே போகும்போது ரோட்ல எங்க திரும்பினாலும் அதே சிவப்பு நிற காரு கண்ல படும். எக்ஸாக்ட்லி. நேத்து ராத்திரி திடீர்னு ஆயிரக்கணக்கான சிவப்பு கார்களை யாரும் உற்பத்தி பண்ணி ரோட்ல இறக்கல. அந்த கார்கள் முன்னாடியும் அங்கதான் இருந்துச்சு. ஆனா உங்க மூளையோட RAS இப்போதான் அந்த கார்களை கவனிச்சு உள்ள அனுப்புது. கரெக்ட். அப்படியானால் நாம எதில் கவனம் செலுத்துறோமோ அதுதான் நமது நிஜமா மாறுதுன்னு சொல்லலாமா? 100% உண்மை. இதைத்தான் நெவில் கோடார்ட் என்ற தத்துவவாதி இந்த முப்பரிமாண உலகமே ஒரு மாபெரும் 360 டிகிரி கண்ணாடின்னு சொன்னார். 360 டிகிரி கண்ணாடி. அப்போ இந்த கண்ணாடி எதை பிரதிபலிக்கிறது?
உங்க ஆழ் மனதோட அதிர்வுகளை. ஆடியோ புக்ல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. உங்க முகத்துல கரி படிந்திருக்கும் பொழுது நீங்க கண்ணாடியை எவ்வளவுதான் சோப்பு போட்டு துடைத்தாலும் முகம் சுத்தமாகாது. ஆமா, அதுபோலதான் ஒரு சினிமா திரையில ஓடும் படம் உங்களுக்கு பிடிக்கலனா கோபத்துல எழுந்து போய் திரைய தாக்குவது முட்டாள்தனமானது. ஏன்னா திரைக்கும் அந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கரெக்ட். நீங்க ப்ரொஜெக்டர்ல உள்ள ஃபிலிம் ரோல தான் மாத்தணும். வாவ், அந்த ப்ரொஜெக்டர் தான் நம்முடைய ஆழ்மனம், திரை என்பது நமக்கு வெளியே நடக்கும் உலகம். இது ரொம்ப ஆழமான சிந்தனை. உண்மைதான். நாம வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு லேபிள் ஒட்டுறோம். இது நல்லது, இது கெட்டதுன்னு நாமே ஒரு முத்திரைய குத்துறோம். அதாவது ஒரு நிகழ்வுக்கு நாமே அர்த்தம் கொடுக்கறோம்னு சொல்றீங்களா? ஆமா. உதாரணத்துக்கு பல மாதங்களா மழையே இல்லாம வறட்சியில தவிக்கும் ஒரு விவசாயிக்கு திடீரென பெய்யும் மழை ஒரு மாபெரும் வரம். ஆனா அதே மழை திறந்த வெளியில கோடிக்கணக்குல செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற மணமகளுக்கு ஒரு பெரிய சாபம். இங்க மழைன்ற நிகழ்வு ஒண்ணுதான். அது முற்றிலும் நடுநிலையானது. விவசாயியின் பார்வையும் மணமகளின் பார்வையும் தான் வேறுபடுது. சூப்பர். உங்க உள்ளுலகத்தின் நிலைய வச்சுதான் வெளி உலகத்தின் அர்த்தம் தீர்மானிக்கப்படுகிறது. இது ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. ஆனா இதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. எனக்கும் அதே கேள்விதான். நமது உள்ளுலகம் வெளி உலகை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நாம சரியான பாதையில தான் போறோமான்னு பிரபஞ்சம் நமக்கு எப்படி தெரியப்படுத்தும்? அதான், பிரபஞ்சம் மனிதர்கள் மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவோ இல்ல போன் செஞ்சு பேசவோ முடியாதே. ஆமா, அது எப்படி நமக்கு வழிகாட்டுது? பிரபஞ்சம் வார்த்தைகளால பேசுறதில்ல, அது குறியீடுகளால பேசுது. கார் ஜங்கோட ஒரு பிரபலமான நிகழ்வு இருக்கு. ஒரு நோயாளி அவர்கிட்ட வந்து தான் கனவுல ஒரு தங்க நிற வண்டு, அதாவது கோல்டன் ஸ்கராப் பார்த்ததா விளக்கிட்டு இருந்தாரு. ஓ, அந்த வண்டு மறுபிறப்போட குறியீடாச்சே. கரெக்ட். நோயாளி இதை சொல்லிட்டு இருக்கும்போதே ஜங்கோட ஜன்னல்ல ஏதோ சத்தம் கேட்டது. ஜங்கு ஜன்னலை திறந்து பார்த்தா கனவுல வந்த அதே வண்டா? அதேதான். அந்த பகுதியில ரொம்ப அரிதாகலே காணப்படுகிற அதே வண்டு ஜன்னல்ல மோதிட்டு இருந்துச்சு. இது வெறும் தற்செயல் இல்ல, பிரபஞ்சம் நாம கேட்கறதுக்கு பதிலளிக்குது என்பதற்கான ஆதாரம். அடடா, சிலருக்கு இந்த 1111 போன்ற எண்கள் திரும்ப திரும்ப தென்படும். அதுவும் இது மாதிரி தானா? ஆமா. இல்லனா மனக்குழப்பத்தோட நீங்க ஸ்பாட்டிஃபைல ஏதோ ஒரு பிளேலிஸ்ட கேட்கும்போது திடீர்னு வர்ற ஒரு பாட்டோல வரி நீங்க தேடிட்டு இருந்த விடைய சொல்லும். விலங்குகளோட குறியீடுகளுக்கு கூட இதுல அடங்கும்னு ஆடியோ புக் சொல்லுது. அதாவது உங்களுக்கு திடீர்னு ஒரு சிலந்தி அடிக்கடி தென்பட்டா, சிலந்தி வந்து தன் வலைய பின்னிட்டு ரொம்ப பொறுமையா காத்திருக்கும் ஒரு உயிரினம். அப்போ நீங்களும் அவசரப்படாம பொறுமையா இருக்கணும்னு பிரபஞ்சம் உணர்த்துகிறதுன்னு சொல்றாங்க. ஆசியாவோட விதியின் சிவப்பு நூல், அதாவது ரெட் த்ரெட் ஆஃப் ஃபேட், அப்புறம் இந்திரனின் வலை போன்ற கருத்துக்களும் இதத்தான் சொல்றாங்க. மாமா, நாம அனைவருமே கண்ணுக்கு தெரியாத ஒரு வலையால் இணைக்கப்பட்டுள்ளோம். ஆனா இத வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. நாம அனைவருமே வலையால் இணைக்கப்பட்டிருக்கோம். நம்மளோட எண்ணங்கள் தான் வெளி உலக ஈர்க்குது என்றா? சொல்லுங்க. நம்மை காயப்படுத்துற நபர்களை, மோசமானவர்களை நாமே ஈர்க்கிறோமா? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. இதை நம்ம கவனமாக கையாளணும். மெட்டபிசிக்ஸ் தத்துவத்தின்படி பாத்தீங்கன்னா, நாம பிறப்பதற்கு முன்பே நமது ஆன்மாக்கள் தங்களுக்குள் சில ஒப்பந்தங்களை செய்து கொள்கின்றன. சோல் கான்ட்ராக்ட்ஸ். ஆமா. அதாவது பூமியில பிறந்து சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக நாமே தேர்ந்தெடுக்கும் உறவுகள் தான் இவை. ஒரு நிமிஷம், இதை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. என்ன காயப்படுத்துற ஒருவரை நானே எப்படி தேர்ந்தெடுப்பேன்? அதுக்கு ஆடியோ புக்ல உள்ள ஒரு ஓமை ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்க. அங்க ஒரு வெயிட் ட்ரெய்னர் இருக்காரு. அவர் என் தோள்கள்ல அதிர எடையுள்ள இரும்ப தூக்கி வைக்கிறாரு. அவர் ஏன் அப்படி செய்றாரு? உங்களை நசுக்கி அழிக்கணும்னு நினைக்கிறாரா? கண்டிப்பா இல்ல. என் தசைகளை மேலும் வலிமையாக்க தான் அப்படி பண்றாரு. எக்ஸாக்ட்லி. அப்படியானால் நமது வாழ்க்கையில வர்ற நச்சுத்தன்மையான உறவுகள், அதாவது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் கூட நமது ஆன்மாவுக்கான ஜிம் பயிற்சியாளர்கள் தான். வாவ், அந்த டாக்ஸிக் உறவுகள் ஆன்மாவை வலிமையாக்க வந்த ஜிம் பயிற்சியாளர்களா? ஆமா. ஒருவர் உங்களை ஏமாத்துறார் இல்ல மோசமாக காயப்படுத்துறார்னா, சுயமரியாதைனா என்ன என்பதையோ இல்ல எப்படி மன்னிக்கணும் என்பதையோ கத்துக்கிற அவர் உங்களுக்கு உதவும் ஒரு கருவி. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வெறுப்போடும் கோபத்தோடும் வெட்டி எரிஞ்சிட்டு விலகிடுவாங்க. ஆமா, கட் பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க வெறுப்போடு ஒருவரை பிரியும் போது அந்த இரண்ட ஆற்றல் உங்களோட தான் தங்கிடும். மீண்டும் வேறு ஒரு ரூபத்துல அந்த நச்சுத்தன்மை உங்க வாழ்க்கைக்குள்ள வரும். அப்படியானால் அதிலிருந்து எப்படி முழுமையா விடுபடுறது? வெறுப்போடு வெட்டி எறிவதற்கு பதிலா அந்த கர்மாவோட முடிச்சா அவிழ்க்கணும். அன்டைங் த நாட். முடிச்சா அவிழ்ப்பதா? ஆமா.
நீ எனக்கு கற்பித்த பாடத்திற்கு நன்றி, நீ வந்ததால் தான் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு அந்த முடிச்ச அன்போடு அவிழ்க்கும்போது தான் நீங்க உண்மையான சுதந்திரம் அடையறீங்க. சூப்பர். அப்போதான் ஆன்மா அந்த பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்த நிலைக்கு போகுது. இது மிகப்பெரிய விடுதலையா தெரியுது. கண்டிப்பா. ஆனா ஒரு சின்ன சந்தேகம். பிரபஞ்சம் சிக்னல் கொடுக்குதுன்னு சொன்னீங்க. அது என் மூளையோட கற்பனையா இல்ல நிஜமாவே பிரபஞ்சம் கொடுக்கிற சிக்னல் தானான்னு நான் எப்படி உறுதிப்படுத்துறது? இதுக்கு தான் ஒரு எளிய தர்க்க விதிய ஆடியோ புக் முன்வைக்குது. அது 3 முறை விதி, ரூல் ஆஃப் 3. ரூல் ஆஃப் 3. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கு, அதற்கான குறியீட்டை நீங்க ஒரு முறை பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். அத ஒரு நிகழ்வுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஈவெண்ட். கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் அதே குறியீட்டை பாத்தீங்கன்னா அது ஒரு தற்செயல், கோஇன்சிடென்ஸ். ரைட். ஆனா 3வது முறையும் ஒரு தெளிவான வழியில அதே சிக்னல் உங்க கண்ணுல பட்டா அது பிரபஞ்சத்தோட சந்தேகத்திற்கு இடமில்லாத வழிகாட்டுதல். அடா, அந்த 3 முறை விதி ரொம்பவே பிராக்டிக்கலா இருக்கு. சரி, பிரபஞ்சம் நம்ம கிட்ட எப்படி குறியீடுகள் மூலமா பேசுதுன்னு பார்த்தோம். இப்போ நாம பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு பாப்போம். கண்டிப்பா, வார்த்தைகளோட சக்தி. ஆமா, நம்ம எண்ணங்கள் அதிர்வுகள்னா நாம உச்சரிக்கும் வார்த்தைகளுக்கு என்ன சக்தி இருக்கு? ஆடியோ புக் சொல்லுது, நான், அதாவது ஐ ஆம் என்ற வார்த்தை பிரபஞ்சத்தோட மிகவும் சக்தி வாய்ந்த கட்டளைன்னு. ஆமா, வார்த்தைகளுக்கு உலகை படைக்கும் சக்தி இருக்கு. இத அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்க சைமெட்டிக்ஸ் என்ற அறிவியல் பிரிவை பார்க்கலாம். சைமெட்டிக்ஸ், அது ஒலியின் மூலமா பருப்பொருளோட வடிவத்தை மாத்துறது தானே? கரெக்ட். ஒரு உலோக தட்டின் மீது கொஞ்சம் மணலை கொட்டி அந்த தட்டின் வழியா ஒரு குறிப்பிட்ட ஒலி அதிர்வெண்ணை செலுத்தினால் அந்த மணல் துகள்கள் தானாகவே நகர்ந்து மிக அற்புதமான ஜியோமெட்ரிக் அமைப்புகளை உருவாக்கும். ஆமா, ஒலிய மாத்துனா வடிவமும் மாறும். இது எதை குறிக்குதுன்னா, உங்களின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஒலியும் உங்களை சுற்றியுள்ள பௌதிக உலகத்தின் கட்டமைப்பையே மாற்றுது. வாவ், வெறும் ஒலி அலைகள் மணலோட வடிவத்தையே மாத்துதுன்னா நாம தினமும் பேசுற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்தணும்னு நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. ஆனா நம்மன பல பேர் சாதாரணமா நான் எப்போதுமே இப்படித்தான், எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல, என் வாழ்க்கையே ஒரு போராட்டம் அப்படின்னு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இது ஒரு வகையான கருப்பு மாயஜாலம், அதாவது பிளாக் மேஜிக்னு சொல்றாங்க. நீங்க அப்படி குறை கூறும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நீங்களே சாப்பம் கொடுத்துக்கிறீங்க. ஏன்னா நமது ஆழ்மனம் நகைச்சுவை உணர்வு இல்லாத, தர்க்க அறிவு இல்லாத ஒரு 5 வயது குழந்தையை போன்றது. ஓ, ஆழ்மனதுக்கு ஜோக் அடிக்க தெரியாதா? தெரியாது. நீங்க நான் ஒரு முட்டாள்னு கிண்டலா சொன்னாலும் அந்த 5 வயது குழந்தை அது அப்படியே நிஜமும் நம்பிடும். ஓ, என் எஜமானர் அவர் ஒரு முட்டாளன் நம்புறாரு, அதற்கான சூழ்நிலைகளை நாம உருவாக்கணும்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுமா? எக்ஸாக்ட்லி. அதனால நான் என்பதற்கு பின்னால் நீங்க சேர்க்கிற வார்த்தைகள்ல அதீத கவனம் தேவை. சரி, இப்போ நான் எந்த தவறான வார்த்தைகளையும் பயன்படுத்தல, நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துறேன். நாம நினைத்த நிலையை அடைந்து விட்டதா நெவில் கோடார்டு சொன்னது போல லிவிங் இன் தி எண்ட் நிலையில வாழ்கிறோம்னு வச்சுப்போம். ஓகே. பாரிஸ்ல வாழணும்ன்றது என் கனவுனா நான் இப்போதே பாரிஸ்ல வாழ்வது போல உணர்றேன். ஆனா நான் தினமும் படிகள்ல ஏறுவதற்கு பதிலா நேரடியாக குவாண்டம் பாய்ச்சல் மூலமா, குவாண்டம் லீப், ஆமா, அதாவது 101ஆம் எண் உள்ள அறையிலிருந்து 505ஆம் எண் உள்ள அறைக்கு உடனடியாக எப்படி மாற முடியும்? இந்த நேரத்தை சுருக்குதல் உண்மையிலே சாத்தியமா? இதுக்கு ஏன் பல மாதங்கள் இல்ல வருடங்கள் ஆகுது? இது மிக முக்கியமான கட்டம். நேரத்தை ஒரு கடிகாரமா பார்க்கறத முதல்ல நம்ம நிறுத்தணும். நேரம் என்பது ஒரு கடிகாரம் கிடையாது, அது ஒரு இடம், அதாவது கோஆர்டினேட். கோஆர்டினேட் மேப்ல இருக்குமே அதுவா? ஆமா. எப்படி வரைபடத்தில் அச்சுக்கோடுகள் இருக்கோ அதுபோல 101ஆம் அறை என்பது உங்க தற்போதைய வறுமையான அல்லது சோகமான நிலை. 505ஆம் அறை என்பது நீங்க அடைய விரும்பும் வெற்றியின் நிலை. அப்போ இரண்டுமே இந்த பிரபஞ்சத்துல இப்போதே ஒரே நேரத்துல இருக்கா? கண்டிப்பா. நீங்க எந்த அறைக்கு உங்க ஒட்டுமொத்த உணர்வையும் மாத்துறீங்களோ அதுவாகவே நீங்க உடனடியாக மாறுகிறீர்கள். உணர்வை மாத்துறதுன்னா எப்படி? நான் தினமும் 10 நிமிஷம் இதுக்காக தியானம் பண்ணா போதுமா? இங்கதான் பலரும் தப்பு பண்றாங்க. 10 வருஷம் அரைகுறையான நம்பிக்கையோடு தியானம் செய்வதை விட வெறும் 5 நிமிடங்கள் முழுமையான அழுத்தமான உணர்வோடு இருப்பதே உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும். அதாவது தீவிரமான உணர்வு. ஆமா. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தண்ணிய 90 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில மணிக்கணக்கா நாட்கணக்கா கொதிக்க வச்சாலும் அது ஆவியாக மாறாது. ஆனா
100 டிகிரிய தொட்ட சில நிமிஷங்களிலேயே அது நீராவி என்ற அடுத்த நிலைக்கு மாறிடும். கரெக்ட். உணர்ச்சியோட தீவிரம் தான் இங்க 100 டிகிரி. ஆனா இந்த குவாண்டம் பாய்ச்சலுக்கு பிறகு நீங்க நினைத்தபடி எல்லாம் பூக்கள் தூவிய பாதையா இருக்காது. இங்கதான் நிகழ்வுகளின் பாலம் உருவாகும். நிகழ்வுகளின் பாலம், பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். குவாண்டம் பாய்ச்சலுக்கு பிறகு என்ன நடக்கும்? நீங்க அந்த பாய்ச்சலை நிகழ்த்திய அடுத்த சில நாட்கள்ல திடீர்னு உங்க வேலை போகலாம், நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரியலாம். இல்லனா எதிர்பாராத நிதி நெருக்கடி வரலாம். ஆமா, உங்க வாழ்க்கை மொத்தமா சிதைந்து விட்டது போன்ற ஒரு பேரழிவு போல இது உங்களுக்கு தோன்றும். ஆனா அது பேரழிவு இல்ல. நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. இத ஒரு மாடுலர் கிச்சன் உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? தாராளமா சொல்லுங்க. உங்க வீட்ல பல வருஷமா இருக்கிற பழைய சமையலறையை இடிச்சிட்டு ஒரு புத்தம் புதிய மாடுலர் கிச்சன் கட்ட ஆசைப்படுறீங்க. வேலை தொடங்குது. ஒரு பேரழிவா தோணும். ஆனா அந்த பழைய கட்டடத்தை இடிக்கும் சத்தமோ அந்த தூசியும் உங்க புதிய சமையலறைக்கான அடித்தளம். அதுபோலதான் நமது வாழ்க்கையும். பிரபஞ்சம் புதிய விஷயங்களை கொண்டு வர பழைய விஷயங்களை இடிச்சு அப்புறப்படுத்துது இல்லையா? மிகச்சரியான ஊமை. பழையதை முழுமையா இடிக்காம புதியதை அங்க வைக்க முடியாது. அந்த இடிபாடுகளின் தூசியை பார்த்து பயந்து ஓடிவிடக்கூடாது. ஆனா சொல்லும் அளவுக்கு இது நடைமுறையில ஈஸி இல்லையே. ஒரு பெரிய மாற்றம் நம்மை நோக்கி வரும்போது உள்ளோர ஒரு பயம் வரும். அந்த மாபெரும் பாய்ச்சலை எடுக்கும்போது நமக்காக ஒரு பெரிய தடை காத்திருக்கு. ஆமா, அதத்தான் ஆடியோ புக் எல்லையின் காவலன், அதாவது கார்டியன் ஆஃப் தி த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுது. வெற்றிக்கு சற்று முன்பு எல்லாவற்றையும் கைவிட்டு விடலாமான்னு தோன்றும் ஒரு பயம் இது. நமது உடலோட ஹோமியோஸ்டாசிஸ் தான் இதுக்கு காரணம்னு மூலக்கதை சொல்லுது. அது என்ன ஹோமியோஸ்டாசிஸ்? ஹோமியோஸ்டாசிஸ் என்பது நமது உடலும் மூளையும் தங்களை ஒரு பாதுகாப்பான நிலையில வச்சுக்க செய்யும் ஒரு தந்திரம். ஓ, மூளையோட தந்திரமா? ஆமா, இத ஏசியோட தெர்மோஸ்டாட்டோட ஒப்பிடலாம். நீங்க ஏசிய 20 டிகிரில செட் செஞ்சிருக்கீங்கன்னா அறையோட வெப்பநிலை 22 டிகிரிக்கு சென்றாலும் ஏசி வேலை செஞ்சு அது 20க்கு கொண்டு வரும். 18க்கு சென்றாலும் மீண்டும் 20க்கே கொண்டு வரும். கரெக்ட். அந்த 20 டிகிரி என்பது ஏசியை பொறுத்தவரை பாதுகாப்பான நிலை. அதே போலதான் நீங்க வருஷத்துக்கு 3 லட்சம் சம்பாதிச்சு பல கஷ்டங்களை அனுபவிச்சாலும் உங்க மூளைக்கு அதுதான் பழகிப்போன பாதுகாப்பான நிலை. அட பாவமே, அப்போ நான் 30 லட்சம் சம்பாதிக்க குவாண்டம் பாய்ச்சல் செய்ய நினைத்தால் மூளை அதை ஒரு ஆபத்தா பார்க்கும். உடனே அலாரம் அடிச்சு உங்களை மீண்டும் பழைய நிலைக்கே கொண்டு வர துடிக்கும். ஆஹா, அப்படியானால் அந்த எல்லையின் காவலன் வெளியில இல்ல, நம்ம மூளைக்குள்ளதான் இருக்கான். ஆமா, மூளை அலாரம் அடிக்கும்போது நம்மை சுற்றியுள்ள சிலரும் அதுக்கு துணை போவாங்க. இது நண்டு வாளி மனநிலை, அதாவது கிராப்ஸ் இன் a bucketன்னு சொல்றாங்க. ஓ, ஒரு வாழியில நிறைய நண்டுகளை போட்டால் ஒரு நண்டு தப்பிச்சு வெளியே போக முயற்சிக்கும் போது மத்த நண்டுகள் அதோட காலை பிடிச்சி கீழே இழுக்கும். உங்க வெற்றியை கண்டு பயப்படுற நண்பர்களும் உறவினர்களும் இதுதான் செய்வாங்க. கூடவே நமக்கும் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் வரும். உண்மையிலே நான் இதுக்கு தகுதியானவன் தானா, ஒருவேளை நான் எல்லாரையும் ஏமாத்துறேனா என்ற சந்தேகம் வரும். இதிலிருந்து தப்பிக்க உள்ளுணர்வுக்கும் தர்க்கமனதுக்கும் உள்ள வேறுபாட்டை நம்ம உணரணும். லாஜிக் எப்போதுமே பாதுகாப்பான பழகிப்போன விஷயங்களையே செய்ய சொல்லும். ஆனா உள்ளுணர்வு தான் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய உண்மையான எஜமானன். அந்த உள்ளுணர்வை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது என்பதற்கு ஒரு ஹேக்கிங் நுட்பத்தை நான் இங்கு பகிர விரும்புறேன். ஆடியோ புக்கில் சொன்ன இந்த நாணயத்தை சுண்டும் வித்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காயின் ஃபிலிம் ட்ரிக். ஆமா, உங்ககிட்ட 2 தேர்வுகள் இருக்கு. எதை எடுப்பதுன்னு தெரியல. அப்போ ஒரு நாணயத்தை எடுத்து தலை விழுந்தால் வேலைக்கு செல்வேன், பூ விழுந்தால் சொந்த தொழில் தொடங்குவேன்னு காற்றில் சுண்டி விடுங்க. அந்த நாணயம் காற்றில் சுழன்றும் கொண்டிருக்கும் அந்த சில நொடிகளில் உங்க மனதிற்குள் கடவுளே எப்படியாவது பூ விழுந்து விட வேண்டும்னு ஒரு குரல் ஆசைப்படும் பாருங்க. அதுதான் உங்க உண்மையான உள்ளுணர்வு. வாவ், ரொம்ப அருமையான பாயிண்ட். உங்க தர்க்க அறிவு ஒரு நொடியில வெறும் 40 பிட் தகவல்களை மட்டுமே செயல்படுத்தும். ஆனா உங்க ஆழ்மனம் ஒரு நொடியில 40 மில்லியன் பிட் தகவல்களை செயல்படுத்தி முடிவெடுக்குது. அப்படியானால் நாம ஏன் 40 பிட் வேகம் கொண்ட தர்க்கத்தை சிஇஓவாவும் 40 மில்லியன் பிட் வேகம் கொண்ட உள்ளுணர்வை மேலாளராகவும் வச்சிருக்கோம்? இது தலைகீழாக அல்லவா இருக்கணும்? மிக அருமையான விளக்கம். தர்க்கம் ஒரு சிறந்த வேலையாள், ஆனா உள்ளுணர்வு தான் சிஇஓவா இருக்கணும். உள்ளுணர்வு வழிகாட்டணும், தர்க்கம் அதை எப்படி நடைமுறைப்படுத்துவதுன்னு செயல்படுத்தணும். ஆனா உங்களின் ஈகோ அல்லது தர்க்கமனம் எப்போதுமே சத்தமாக கத்தும், அவசரப்படுத்தும் இல்லையா? ஆமா, இதை உடனே செய், அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்ககிட்ட பணம் இல்லையேன்னு பயமுறுத்தும். ஆனா உள்ளுணர்வு எப்போதுமே மென்மையா தெளிவா கிசுகிசுக்கும்.
அந்த பயம் வரும்போது அதை எப்படி சமாளிக்கிறது? அறிவியல் ரீதியா பார்த்தா பயம் ஏற்படும் போது உங்க உடலிலும் மூளைக்கு செல்லும் சிக்னலும் நீங்க அதீத உற்சாகமா இருக்கும்போது செல்லும் சிக்னலும் ஒண்ணுதான். இரண்டுக்குமே இதயம் வேகமா துடிக்கும், கைகள் வியர்க்கும். ஓஹோ, பிசிக்கல் ரியாக்ஷன் ரெண்டுக்கும் ஒண்ணுதானா? ஆமா. அதனால நான் பதட்டமா இருக்கேன்னு சொல்வதற்கு பதிலா நான் இதை செய்ய ரொம்ப உற்சாகமா இருக்கேன்னு சத்தமா சொல்லி உங்க மூளையை நீங்களே ஏமாத்தணும். அந்த எல்லையின் காவலன் உங்களை தடுக்க வரல, உங்களுக்கு இது உண்மையாகவே வேண்டுமான்னு உங்களை சோதிக்கவே வர்றான். எக்ஸாக்ட்லி. இந்த பயத்தை முறியடிக்க மெல் ராபின்ஸ் கூறும் 3 வினாடி விதியை பயன்படுத்தணும். ஒரு செயலை செய்யணும்னு உங்க உள்ளுணர்வு சொல்லும் போது மூளை தனது தர்க்கத்தை பயன்படுத்துவதற்கு முன் 3, 2, 1 என்று எண்ணி அடுத்த நொடியா அந்த செயலில் இறங்கிடணும். சூப்பர்! அந்த 3 வினாடிகளுக்குள் ஆக்ஷன் எடுத்துடணும். சரி, பயத்தை தாண்டி தர்க்கத்தை மேலாளரா மாத்திட்டு உள்ளுணர்வை கேட்டு பயணிக்கும் போது நாம இறுதியா சென்றடையும் அந்த புள்ளி எது? அதுதான் நமது வாழ்வின் உண்மையான நோக்கம், தி சோல்ஸ் பர்பஸ். நமது தர்மம் என்பது நமது எதிர்காலம், கர்மா என்பது நமது கடந்த காலம். நமது உண்மையான நோக்கம் பணம் சம்பாதிப்பது மட்டும் இல்ல, நம்மை தாண்டி பிரபஞ்சத்திற்கு சேவை செய்வது. ஜப்பானிய தத்துவமான இக்கிகாய் இதேதான் சொல்லுது. உங்களுக்கு பிடித்த விஷயம், உலகத்திற்கு தேவையான விஷயம், உங்களுக்கு பணம் தரக்கூடிய விஷயம், நீங்க திறமையான ஒரு விஷயம். இந்த 4ம் எங்கே இணையுதோ அதுதான் உங்களின் இக்கிகாய் அல்லது வாழ்வின் நோக்கம். ஆனா பலரும் என்ன சொல்வாங்கன்னா, என் நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியவில்லையேன்னு சொல்வாங்க. ஆமா, ஆடியோ புக் இத ஒரு பெரிய பொய் என்கிறது. உங்கள் நோக்கத்தை கண்டறிய 2 டெஸ்ட்களை செய்து பார்க்க சொல்லுது. முதலாவது மில்லியனர் டெஸ்ட். இன்னைக்கு உங்க வங்கி கணக்குல 10 மில்லியன் யூரோக்கள் வந்துடுது, நீங்க பணத்துக்காக உழைக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா? அப்போ நீங்க எதை இலவசமா செய்ய விரும்புவீங்க? இரண்டாவது ரேஜ் டெஸ்ட். செய்தித்தாளிலோ அல்லது வெளியிலோ எந்த சமூக அநீதிய பார்த்தால் உங்க இரத்தம் கொதிக்குது, உங்களுக்கு அதிக கோபம் வருது. இந்த 2 மையப்புள்ளில தான் உங்க நோக்கம் ஒளிஞ்சிருக்கு. ஆனா இந்த நோக்கத்தை கண்டுபிடித்தவுடன் நமக்கு ஜோனா காம்ப்ளெக்ஸ் என்ற ஒண்ணு வருமா? ஜோனா காம்ப்ளெக்ஸ், அதாவது நமது சொந்த வெளிச்சத்தை பார்த்தே நாமே பயப்படுறோன்னு ஆப்ரஹாம் மாஸ்லோ என்ற உளவியலாளர் சொல்றார் இல்லையா? அது ஏன்? இது மிக ஆழமான மனவியல். நாம தோல்வியைக் கண்டு பயப்படுவதை விட நமது உண்மையான சக்தியைக் கண்டும் வெற்றியைக் கண்டும் அதிகம் பயப்படுறோம். ஏன்னா மாபெரும் சக்தியுடன் பெரும் பொறுப்பும் வருது. கரெக்ட். நான் சக்தி வாய்ந்த ஒன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு என் வாழ்க்கை என் கையில, என்னால் குறை சொல்ல யாரையும் தை காட்ட முடியாது. இந்த பொறுப்பிலிருந்து தப்பிக்கவே நாம நம்மை குறைத்து மதிப்பிட்டுக்கிறோம். உலகை காப்பாற்றுவது, பெரிய தொண்டு நிறுவனம் தொடங்குவது மட்டுமே நோக்கோன்னு நாம தவறா நினைக்கிறோம். அது ஈகோவோட ஒரு வடிவம். ஆமா, ஒரு சிறந்த பேக்கரா இருந்து தினமும் 200 பேருக்கு அன்போடு சுவையான ரொட்டி கொடுப்பதோ அல்லது ஒரு அன்பான பெற்றோரா இருந்து 2 குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பதோ கூட பிரபஞ்சத்திற்கு செய்யும் மாபெரும் சேவைதான். அப்படியானால் பணம் என்பது? பிரபஞ்சம் அளமை பார்ப்பதில்லை, அதிர்வெண்ணை, அதாவது நீங்கள் செய்யும் அந்த செயலின் அன்பின் தரத்தை மட்டுமே பார்க்குது. நீங்கள் உங்களின் நோக்கத்தை கண்டறிந்து பிரபஞ்சத்திற்கு சேவை செய்யும்போது பணம் என்பது சமூகம் உங்களுக்கு வழங்கும் ஒரு பாராட்டுச் சான்றிதழ், சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் மட்டுமே. எக்ஸாக்ட்லி. உங்களை ஒரு கருவியா பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்கும்போது, அதாவது தி சேனலா மாறும்போது, அதை எப்படி செய்வது என்ற வழியை பிரபஞ்சமே உங்களுக்கு காட்டும். எல்லாமே தானாக நடக்கும். வாவ், எவ்வளவு அருமையான விழிப்புணர்வை தரும் பயணம் இது. இந்த கொஞ்ச நேரத்துல எத்தனையோ விஷயங்களை அவிழ்த்து பார்த்துட்டோம். ஆமா, நாம வெறும் பார்வையாளர்கள் அல்ல, நமது யதார்த்தத்தை நாமே உருவாக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் என்பதை இந்த ஆழமான அலசல் மூலமா கண்டறிஞ்சிருக்கோம். அதிர்வுகளை மாத்துறது, முப்பரிமாண கண்ணாடிய துடைக்காம ப்ரொஜெக்டரை மாத்துறது, பிரபஞ்சத்தின் குறியீடுகளை படிக்கிறது, வார்த்தைகளால் நமது உலகை படைப்பது, நிகழ்வுகளின் பாலத்தை கடப்பது, எல்லையின் காவலனாகிய பயத்தை 3 வினாடிகளில் மீறிச் செல்வது, இறுதியாக நமது வாழ்வின் நோக்கத்தை கண்டறிவதுன்னு அனைத்தையும் விரிவாக விவாதிச்சிட்டோம். கண்டிப்பா. இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்ககிட்ட நான் நேரடியாக சொல்றேன், இவ்வளவு ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்க இனிமேல் உங்க வாழ்க்கையில ஒரு சுற்றுலா பயணி, அதாவது டூரிஸ்டா இருக்க முடியாது. நீங்க இப்போ இந்த வாழ்க்கையோட குடியிருப்பாளர், இன்ஹாபிட்டன்ட். பொறுப்பு முழுவதும் உங்களுடையது. இதுவரை தியரி கிளாஸ் கேட்டது போதும். இப்போ உங்க சோதனை கூடத்துக்குள், அதாவது உங்க நிஜ வாழ்க்கைக்குள் நீங்க நுழைய வேண்டிய நேரம் எது? உண்மைதான். அறிவு சேகரிப்பதில் மட்டும் பலன் இல்ல, அதை செயல்படுத்துவதில்தான் அதோட முழுமையான சக்தியே இருக்கு.
உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு கணமும் நீங்க என்னவாக அதிரூறுகிறீர்கள் என்பதில் கவனமாயிருங்க. குறியீடுகளை கவனிங்க. ஆமா, இன்னைக்கு இந்த ஆழமான அலசலை முடிக்கும் முன் இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனையை கொடுத்து விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. உங்களின் வெளி வாழ்க்கை என்பது வெறும் முப்பரிமாண கண்ணாடி என்றும் அது உங்க ஆழ்மன எண்ணங்களையே பிரதிபலிக்குது என்றும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படியானால் இன்று முதல் ஒரு சோதனையை செய்து பாருங்க. என்ன சோதனை? உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்த கண்டு அதிகம் பயப்படுறீங்களோ, அது வறுமையாக இருக்கலாம், அல்லது உங்களை யாராவது நிராகரித்து விடுவார்களோ என்ற பயமாக இருக்கலாம், அல்லது தோல்வியாக இருக்கலாம். ஓகே. அந்த பயத்தின் மீது முழுமையான நிபந்தனையற்ற அன்பை பிரதிபலிக்க முடிவு செய்தால் என்ன நடக்கும்? இருட்டுக்குத் தேவை வெளிச்சம், பயத்திற்குத் தேவை அன்பு. அந்த பயத்தின் மீது நீங்க அன்பை பாய்ச்சும்போது உங்களை சிறை வச்சிருக்கிற அந்த கண்ணாடி உடைந்து விடுமா, அல்லது நீங்க பயந்த அதே விஷயமே உங்க வாழ்வின் மாபெரும் சக்தியாக உருமாறி உங்களிடம் திரும்பி வருமா? நீங்களே சோதித்துப் பாருங்கள். அந்த பதிலோடு உங்களை விட்டு செல்கிறோம். மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.